ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் கொலுசு எல்லாரும் வைத்திருப்போம் இல்லையா? வெள்ளி கொலுசாகட்டும், வெள்ளி விளக்காகட்டும், இல்லை மற்ற வெள்ளி பொருட்களாகட்டும், நாம் கருப்பானால் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வீட்டில் வைத்திருப்போம் ஒரு விபூதி பொருட்களை வைத்து அந்த கருப்பான கொலுசு மேலேயாகட்டும் இல்லை மற்ற வெள்ளி பொருட்களையாகட்டும் நம்ம லைட்டாக தேய்த்தாலே அந்த வெள்ளி பொருட்கள் பளிச்சென்று இருக்கும். யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஒரு விதியை வைத்து நம்ம தேய்த்து பாருங்கள். இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாம் கருப்பானது எல்லாம் பளிச்சு என்று வெள்ளையாக இருக்கும். இது நீங்கள் செய்து பார்த்த உடனே நீங்கள் பேரானந்தம் படுவீங்க. இறைவனுக்கு பல கோடி நன்மை சொன்னதாக இந்த வார்த்தையால் நம்ம நன்றி சொல்வோம் இறைவனுக்கு. எந்த வார்த்தையால்? இந்த வார்த்தையினால் நன்றி சொல்வோம். கடவுளே, எனக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியவில்லையே என்று இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல நம்ம இந்த விபூதி மூலயமாக இறைவனுக்கு நன்றி சொல்லி புரிந்து விடலாம். இது எப்படி எனக்கு தெரியும் என்றால், எங்கள் வீட்டில் ஒரு சிமிழ் இருந்தது. இந்த சிமிழ் ஏன் கருப்பாக இருக்குது என்று என்ன செய்யறதுன்னு தெரியலையே இறைவா அப்படி என்று நான் நினைக்கும் பொழுது, சரி இந்த ஒரு விபூதியை வைத்து நம்ம தேய்த்து பார்ப்போம், தேய்த்தால் வெள்ளையாகும் என்று நான் உணர்ந்த விஷயம். அது நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையிலே அந்த விபூதியை எடுத்து எங்கள் சிமிழ் மேல் நான் தேய்த்தேன். அப்போ கண்கூடாக இந்த மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன். சரி இறைவா, எனக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் என் மனதை மூலயமாக நீ தெரிய வைத்தாய் இறைவா, கோடான கோடி நன்றி இறைவா சிவபெருமானே அப்படி இந்த மனசால் நான் சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக இருந்தேன். எனக்கு இது யாரும் சொல்லி வருவது கிடையாது. ஒரு விஷயமும் இது நானாக தெரிந்து சொல்வது உங்களுக்கு. அதனால் நீங்களும் இந்த விபூதியை வைத்து வெள்ளி பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பேரானந்தம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் வேண்டுமோ அவங்க எல்லாரும் இதை நீங்கள் செய்து பாருங்கள். உண்மையாக அற்புதங்களை புரிந்து கொள்வாய். ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.